பாடல் முடிந்தவுடன் பதில். மாணவர்களுக்கு ஏன் செல்போன் கொடுக்கக்கூடாது? பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால எழுந்து நின்ற பைங்கிளிக்கு உயலால கையில் தந்தே கல்யாண மாலை மயில் கொண்டே நான் இந்த வேளையே. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால எழுந்து நின்ற பைங்கிளிக்கு உயலால கையில் தந்தா கல்யாண மாலை பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா. நான் உனக்கு பூமுனக்கு தேன் கொடுக்க தேன் கொடுத்து நீ எடுக்க நாள் முழுதும் நான் மயங்க பாக்கடல் போலேதான் நீ இருக்க பாய்மரக்கலம் போலே நான் மிதக்க ராத்திரி தூங்காமல் நான் தவிக்க ராஜனின் லீலைகள் நான் தணிக்க வெட்கம் தீர நான் உன்னை சேர தொட்டு விளையாட ஆனந்தம் கூடாதோ. பாண்டியனின் ராஜ்யத்தில் கையில் தந்தேன் கல்யாண மாலை மையல் கொண்டேன் நான் இந்த வேளையே. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா. என்னழகு கண்ணின் மணி உன்னழகு பொன்னின் மணி வான்மழை மேகங்கள் நீத்தளிக்க வாடிய தேகங்கள் சேர்ந்திருக்க வாலிபராகங்கள் நான் படிக்க நூலிடை தாழாமல் நீ துடிக்க சின்ன பூவை நிலாவை தொட்டு விளையாட ஆனந்தம் கூடாதோ. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா இந்த பைங்கிடிக்கு உயலாலா கையில் தந்தேன் கல்யாண மாலை மையில் கொண்டேன் நான் இந்த வேளையே. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா.
பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யலாலா. பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யலாலா. நன்றி. மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ எங்களோட சாங் கேட்டதுக்கு. அது என்னோட சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, கிளாப் பண்ணலாமே ஒரு கிளாப். சார் நல்லா பாடினாங்க, நாங்கள் டான்ஸ் மட்டும் ஆடலை. தேங்க்யூ ஸோ மச் சார். மாணவர்களுக்கு ஏன் வந்து செல்ஃபோன் அதிகம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த பாடம் சொல்லுங்கள். அதுக்குள்ள பண்ணுங்க. நீங்கள் இப்போ பண்ணுங்கள். அதாவது இந்த மூளையுடைய பார்த்தீங்கன்னா, மூளையுடைய மனிதன் மூளை எடை பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 2 கிராம் மூளை இருக்குது. அதில் வந்து 14% மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். இதை 14 வந்து 15 போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100% மார்க் வாங்கிடலாம். அதுக்கு சில யோகா அதெல்லாம் பண்ண வேண்டி விட்டுருவோம். இப்போ வந்து இந்த மனித மூளை பார்த்திங்கன்னா 5000 வரிகள், அதாவது 5000 முகங்களை மட்டும்தான் மெமரி பண்ணுற பவர் வந்து இந்த மூளைக்கு இருக்குது. நிறைய செல்ஃபோன் பார்த்து நிறையா வாட்ஸ்அப் அதில் பார்த்திங்கன்னா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பதிவாயிரும், நம்ம படித்தெல்லாம் மறந்து போயிடும். அது எக்ஸாம்பிளை தோல்வி தடும். அதுக்காக தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நன்றி. அருமையான பதிவு சார். நான் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்க ஆசைப்பட்றேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துகிறேன். எல்லாம் நிறைய பேர் வெளியே போகிற மாதிரி இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிறோன்னு நம்ம கண்டினியூ பண்ணிடுறோம்.